Hi everyone. Yeah, my name is Swapna. So Kanika Parameshwari, old batch student, 2014 batch actually. ஸோ நான் இங்கே வரும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட மேம் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மேம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரின்சிபல் மேம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த காலேஜுமே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஹானர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் வந்து இங்கே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கான எல்லா திறமைகளையும் வந்து வெளியில் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட கெரியர் வந்து பியூட்டிஷியன் ஆவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ணேன் 2014. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டிஷியன் பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஆனால் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே இந்த காலேஜ் தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நான் வந்து படிக்கும்போது சாஃப்ட் ஸ்கில் கிளாஸில் பியூட்டிஷியன் கோர்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் மேக்கப்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி தான் அப்படி ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பியூட்டிஷியன் கிளாஸும் அதில் கம்ப்ளீட் பண்ணேன். பட் நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது காக்னிசென்ட்டில் பிளேஸ் ஆனேன். ஒரு 2 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ காலேஜில் கற்றுக்கிட்டதை வச்சு நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரீலான்சிங்காக வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டதை ஒர்க் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இதை ஏன் நம்ம வந்து இந்த பேஷனை ஏன் நம்ம ப்ரொஃபஷனாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட காக்னிசென்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஜாபையும் நான் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நான் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 இயர்ஸாக வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இனிஷியல் பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மட்டும்தான். இங்கே ஸ்டார்ட் பண்ண இப்போ இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்த அதே இடத்துல தான் நான் இருந்தேன் ஆஸ் அ ஃப்ரெஷராக. நானும் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டேன். நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை முதல்ல வந்து வெளிக்கொண்டு வாங்க. ஏன்னா வந்து வெளியில் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. இது வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து இதில் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆயிட்டோம்னா இதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து நம்மளை நாளைக்கு வந்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். ஸோ நம்மளை வந்து நெகட்டிவாக சொன்னவங்க எல்லாரை விடவும் இப்போ நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் வந்து பிஸ்னஸ் தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம்னே நான் நம்புகிறேன். ஸோ அது இல்லாமல் நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் தாட்டு, இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து இது நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை நாளைக்கு வந்து அதை பண்ணாமல் சோம்பேறித்தனமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஒரு விஷயத்தை எடுத்து அதை மட்டும் கோலாக செட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தொடர்ந்து அதே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்களோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னோட கனிகா பரமேஸ்வரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அதான் சொல்வேன், ஒரு சின்ன விஷயம் எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட படி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ எஸ்கேபிசி ஆல்வேஸ் வந்து ராக்ஸ். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃப்யூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஸோ ஃப்யூச்சர்ஸில் வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு எதுவுமே கிடையாது. ஒருத்தரோட தனித்திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து எதுவுமே வந்து அப்போ சோஷியல் மீடியாலாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக வந்து மேலே கொண்டு வரணும்னா இதில் நிறைய உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் காத்துட்ருக்கு. ஸோ எதுனாலுமே நீங்கள் அது இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் இது ஒரு நெயில் ஆர்ட் மட்டுமே இப்போ வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கே 5000 10,000 அப்படிலாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பேஷனாக சைடில் நீங்கள் உங்களோட கரியர் ஒரு சைடில் இருந்தாலும் ஒரு பேஷன் கைத்தொழில் வந்து உங்கள் கண்டிப்பாக ஒரு சைடில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சருக்கு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ.